பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய உடன்பிறப்புகள் அல்ஹம்துலில்லாஹ். முழு குர்ஆன் தஃப்சீர் வகுப்பினுடைய இந்த தொடரில் இப்போது நாம் 59வது பக்கத்தை பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். 3வது ஜுஸுவை நிறைவு செய்வதற்கு நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற பக்கம் இந்த 58வது பக்கத்தினுடைய 4 செய்திகள் ஞாபகத்தில் இருக்குல்ல. முந்தின செய்தியும் ஒரு தொடர்ச்சியாக வந்தது. அதை தொடர்ந்து 58A நம்ம பார்த்தது ஈமான் வந்த பிறகு குஃப்ரு செய்வதால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்தியை சொல்கிறான். 58B நம்ம பார்த்தது அல்லாஹ்வின் வழிகாட்டுதலும் அல்லாஹ்வுடைய அருளும் என்ன என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்சா. அல்லாஹ் தன்னுடைய அருளை எப்படி யாருக்கு வழங்குகிறான் என்று சொல்லி. 58C நம்ம பார்த்தது வேதக்காரர்களிடம் பொற்குவியலும் அற்ப நாணயமும் கொடுக்கப்பட்டால் அதை திருப்பி ஒப்படைப்பாங்களா இல்லையா, அவங்க எப்படிப்பட்ட குணம் உடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமித்தான். அந்த அற்ப குணம் உடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமித்தான். 58Dல கடைசியாக நம்ம பார்த்தது ஒப்பந்தத்தை அவர்கள் விற்றுவிட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் செய்த ஒப்பந்தத்தை அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். அற்ப சுகத்துக்காக வேண்டி அற்ப உலகத்துக்காக வேண்டி விற்று விட்டார்கள் என்ற அல்லாஹ் தஆலா அவங்களை பற்றி சொல்லி காமித்தான். அடுத்து இப்போ 59வது பக்கம். இந்த 59வது பக்கத்தில் கிட்டத்தட்ட 6 வசனங்கள் வரப்போகுது. 1 2 3 4 5 6 ஆமாம் 6 வசனங்கள். இந்த 59வது பக்கம் நம்ம 4 செய்திகளை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். 59A அல்லாஹ் அவர்கள் நாவை வளைத்து பேசுகிறார்கள், அதாவது வேதத்தையே மாற்றி அமைக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். தஹ்ரீஃபுல் கலாம் இதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த வேதக்காரர்கள் பற்றியான செய்திகள் தான் தொடர்ந்து வருது. சென்ற பக்கத்தில் அதான் வந்தது. 59Bல நம்ம பார்க்க போகிறது நபி தம்மை வணங்க செய்யவில்லை. அதாவது எந்த ஒரு நபியும் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, எந்த நபி அப்படி சொல்லலை. மாறாக அவங்க என்ன சொன்னாங்க என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுற. இது 59Bல பார்க்க போகிறோம். அடுத்து 59Cல நம்ம பார்க்க போகிறது நபிமார்களுடைய ஒப்பந்தம். அல்லாஹ் நபிமார்களிடத்தில் ஒப்பந்தம் பெற்றான். அது என்ன ஒப்பந்தம், அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அடுத்து 59Dல பார்க்க போகிறது புறக்கணித்தவர்கள் பெரும்பாவிகள். இதை தாண்டி இன்னும் யார் புறக்கணித்தார்களோ அல்லாஹ் இடத்தில் அவர்கள் பெரும் பாவிகளாக இருக்கிறார்கள் என்ற அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். ஆக வேதக்காரர்கள் சம்பந்தப்பட்ட செய்தி, அதோடு சேர்ந்து நபிமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா பெற்றுக்கொண்ட ஒரு அழகிய ஒப்பந்தம், அதை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِنَّ مِنْهُمْ لَفَرِيقًا يَلْوُونَ أَلْسِنَتَهُمْ بِالْكِتَابِ لِتَحْسَبُوهُ مِنَ الْكِتَابِ وَمَا هُوَ مِنَ الْكِتَابِ وَيَقُولُونَ هُوَ مِنْ عِنْدِ اللَّهِ وَمَا هُوَ مِنْ عِنْدِ اللَّهِ وَيَقُولُونَ عَلَى اللَّهِ الْكَذِبَ وَهُمْ يَعْلَمُونَ. 78வது வசனம் பாருங்க. وَإِنَّ مِنْهُمْ நிச்சயமாக அவர்களில், இப்போ எவர்களில், வேதக்காரர்களை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். அப்போ நிச்சயமாக அவர்களில், அப்போ அவர்கள் நாவை வளைத்து பேசுகிறார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுவதனுடைய விளக்கத்தை இப்போ வசனத்திலேருந்தே பார்க்க போகிறோம். وَإِنَّ مِنْهُمْ நிச்சயமாக அவர்களில் ஃபரீகன் நிச்சயமாக உறுதியாக ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். ஃபரீகனா ஒரு பிரிவினர்கள், ஒரு கூட்டம் இப்படி இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? எல்வூன் எல்வி என்றால் வளைத்த, நாவை வளைத்து பேசினான் அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்வூன் அல்சினத்தகும் தங்கள் நாவை அவர்கள் கோணுகிறார்கள் என்று இங்கே சொல்லப்படுது. அப்போ கோணுகிறார்கள், வளைக்கிறார்கள் என்று பொருள். தங்கள் நாவுகளை அவர்கள் வளைக்கிறார்கள். பில் கிதாப் எந்த விஷயத்துக்காக? பில் கிதாப் வேதத்தில். அப்போ வேத விஷயத்தில் தங்கள் நாவுகளை வளைப்பவர்கள், கோணுபவர்கள் இருக்கிறார்கள். எந்த நோக்கத்துக்காக? லி தஹ்சபூஹு நீங்கள் கருதுவதற்காக, எண்ணுவதற்காக. ஹசிப ஹசப் என்றால் எண்ணினான். அப்போ லி தஹ்சபூஹு அதனை நீங்கள் எண்ணுவதற்காக, எண்ணிவிட வேண்டும், கருதிவிட வேண்டும். மினல் கிதாப் அது வேதத்திலிருந்து தான் உள்ளது என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டும் என்பதற்காக. வேதத்தில் இல்லாதே அவர்கள் நாவால் சொல்லி வேதம் என்று பொய்யாக உங்களிடத்தில் காண்பிக்கிறார்கள் அப்படிங்கிறது அதனுடைய விளக்கம். புரியுதா? அப்படி தஹ்சபூஹு மினல் கிதாப் வேதத்திலிருந்தே அது உள்ளது என்று நீங்கள் கருத வேண்டும் என்பதற்காக வேதத்தில் தங்கள் நாவை வளைப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்போ வேதத்தில் நாவை வளைப்பவர்கள்னா அவங்க இஷ்டத்துக்கு வார்த்தையை மாற்றி சொல்லி இது வேதன்னு போய் சொல்பவர் இருக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் வமா ஹுவ மினல் கிதாப் அது வேதத்தில் உள்ளதல்ல. இவங்க மாற்றி சொல்றது அது வேதத்தில் உள்ளதல்ல. வயக்கூலுன ஹுவ மின் இந்தில்லாஹ் அவர்கள் கூறுவார்கள் ஹுவ இது மாற்றினதுக்கு அப்புறம் அந்த மாற்றப்பட்ட அந்த தஹ்ரீஃபானதை, அந்த கரப்டடானதை சொல்லுவாங்க. ஹுவ மின் இந்தில் இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததாகும். அல்லாஹ் இப்படி தான் இறக்கணும், இதுதான் அசல், இதுதான் ஒரிஜினல் என்று அவர்கள்
இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று கூறுவார்கள். வமா ஹுவ மின் இன்தில்லாஹ், அல்லாஹ் சொல்றான், ஆனால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததல்ல. அப்போ அல்லாஹ்விடமிருந்து வந்த இறை தூதர் மூலமாக சொல்லப்பட்ட அசல் அதல்ல, இது இவங்க மாற்றிட்டாங்க. அப்போ வமா ஹுவ மின் இன்தில்லாஹ், அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததல்ல. யகூலூன், மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது அல் கதீப், பொய் கூறுகிறார்கள். அப்போது அல்லாஹ் சொல்லாதது ஒன்று இவங்களே தங்கள் நாவால் சொல்லிட்டு இது அல்லாஹ் சொன்னதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் மீது பொய்யுரைக்கிறார்கள் என்ற அர்த்தம். உதாரணத்துக்கு ஒன்று அல்லா தஆலா ஹலாலாக வச்சுருக்கான், இவங்க ஹராம்னு மாற்றி சொல்கிறாங்க. அல்லாஹ் தான் இப்படி சொன்னாங்கன்னா அல்லாஹ் சொல்லாததை சொன்னதாக சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி அல்லா தஆலா உதாரணத்துக்கு ஒன்று ஹராம் ஆக்கியிருக்கான், ஒன்றை தடுத்து வச்சுருக்கான், இவங்க அதை ஹலால்னு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ அல்லாஹ் தடுத்ததை ஆகுமானது என்று அல்லாஹ்வின் மீதே பொய்யுரைக்கிறார்கள், இட்டு கட்டுகிறார்கள் என்று பொருள். சரி, தெரியாமல் செய்கிறாங்களா? இல்லை, வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்து கொண்டே தெரிந்து கொண்டே இவ்வாறு அவர்கள் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். இப்போ புரியுதா? நிச்சயமாக அவர்கள் ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். அவர்கள் வேதத்தை ஓதும்போது தங்கள் நாவுகளை சாய்த்து ஓதுகிறார்கள். அதனால் உண்டாக்கும் மாற்றங்களையும் வேதத்தின் ஒரு பகுதி என்று நீங்கள் எண்ணிக்கொள்வதற்காக இவர் செய்கிறார்கள். ஆனால் அது வேதத்தில் உள்ளதல்ல. இது அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுறான். அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததும் அல்ல. ஆனால் இன்னும் அறிந்து கொண்டே அவர்கள் அல்லாஹ்வின் மீது பொய் கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. என்ன விளக்கம் சொல்கிறாங்க இதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள்? இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், பொதுமக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி வேதக்காரர்கள், அந்த வேத ஞானம் உள்ளவர்கள், தௌராவை படித்தவர்கள், படித்து கொடுத்தவர்கள், அப்படிப்பட்டவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் மாற்றிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ஹலால் ஹராமை மாற்றினது, சில முன்னறிவிப்புகளை மறைச்சது, இந்த மாதிரி மக்களை அவங்க தவறாக வழி நடத்தினாங்க, திசை திருப்பினாங்க. இதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய வார்த்தை எல்ஊன அல்சினத்தஹும், தங்கள் நாவை அவர்கள் வேதத்தில் வளைத்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதுக்கு என்ன விளக்கம் பொருள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யுஹர்ரிஃபுனஹு, மாற்றினார்கள். அப்போ இப்படி இருந்ததை இப்படி இல்லைன்னு சொல்லி மாற்றினது, ஒன்று அல்லாஹ் தஆலா ஒரு ரீதியில் சொன்னதை வேறு மாதிரி மாற்றுறது. அதான் ஹலாலை ஹராமாகவும் ஹராமை ஹலாலாகவும், சொல்லாதது சொன்னதாக, சொன்னதை சொல்லாததாக, சில விஷயங்கள் நான் சென்ற பக்கத்தில் சொல்லியிருப்பேன், கொஞ்சத்தை குறைச்சாங்க, கொஞ்சத்தை கூட்டினாங்க, கொஞ்சத்தை மாற்றினாங்க, இப்படி எங்கே என்னென்ன கை வைக்க முடியுமோ கையாடல் செய்தார்கள், திரித்து அவர்கள் மாற்றினார்கள். இதுதான் அவங்க செஞ்ச வேலை என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது யதஅவ்வலுஹு அலா கைரி தஅவீலிஹி, தவறான விளக்கம் சொன்னாங்க. ஏன்னா அவங்க தான் வேதம் படித்தவர்களாக, வேத ஞானம் மிக்கவர்களாக இருந்தாங்க. அவங்க சொல்கிறது தான் விளக்கம் என்பதாக மக்கள் எல்லாம் நம்பினாங்க. இவங்களுக்கு பேர் அஹ்பார். அதாவது தௌராவனுடைய வேதம் கற்ற மத குருமார்களுக்கு பேர் அஹ்பார். இந்த அஹ்பார்கள் இப்போ நம்ம எப்படி உலமாக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர்கள் அஹ்பார்கள். இந்த அஹ்பார்கள் சொல்வதுதான் விளக்கமாக மக்கள் எல்லாம் வேத வாக்காக எடுத்துக்கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது தவறான விளக்கம் சொல்கிறாங்க, வார்த்தையை மாற்றிடல. இப்படி ஒரு விளக்கம் இருக்குது. வார்த்தையை அவங்க அப்படியே மாற்றலை, விளக்கம் சொல்லும் போது எல்ஊன் அல்சினத்தஹும் ஃபில் கிதாப், வேதத்துக்கு மாற்று விளக்கம், நாவை கோணி மாற்று விளக்கம் கூறினார்கள், தவறான விளக்கம் கூறினார்கள். இன்றைக்குமே அறகுறையானவர்கள் அல்லது தவறான கொள்கையுடையவர்கள், தடம் புரண்டவர்கள், இஸ்லாத்தின் பேரில் இருந்துக்கிட்டே குர்ஆனோட வசனத்துக்கு மாற்றி விளக்கம் சொல்கிறவங்க இல்லையா? காதியானிகள் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு என்ன சொல்லுவாங்க, இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது, குர்ஆன் வார்த்தையை மாற்றி விளக்கம் கொடுப்பாங்க. வார்த்தையை மாற்ற முடியாது, குர்ஆன் வார்த்தையை மாற்ற முடியாது. ஆனால் விளக்கம் சொல்லும் போது தவறான விளக்கம் சொல்லுவாங்க. இப்படி அவரவர்கள் வழிகெட்ட பிரிவினர்கள் ஒரு ஹதீஸுக்கும் ஆயத்துக்கும் குர்ஆனோட வசனத்துக்கும் தங்கள் சுய கருத்தை சொல்லுவாங்க, மாற்றி சொல்லுவாங்க. அதன் மீது ஈர்க்கப்படக்கூடியவர்கள் அதை பின்பற்றிட்டு போவாங்க. இவங்க சொல்கிறதாப்பா சரி, இதை நம்மளுங்க யாருமே சொல்லலை என்பதாக வழிகேடர்களுடைய கொள்கையை பின்பற்றவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க கருத்தை மாற்றினாங்க, தஅவீல் இன்டர்பிரிட்டேஷனை மாற்றினாங்க. இப்படி ஒரு விளக்கம் இருக்குன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இதையும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெளிப்படுத்த தான் செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வஹப் பின் முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்கிறாங்க, தௌராத்தும் சரி இன்ஜீலும் சரி அது இறக்கப்பட்டதனுடைய வார்த்தைகளில் இது மாற்றப்படலை. அப்படி வார்த்தைகளை இறைவன் மாற்றப்படுவதற்காக விட்டுவிட மாட்டான். அப்போ என்னதான் நடந்திருக்குன்னா, வலாக்கின்னஹும் யுதில்லூன பித்தஹ்ரீஃபி வத்தஅவீல், கருத்தை மாற்றி விளக்கத்தை, தவறான விளக்கத்தை சொல்லி அவர்கள் மக்களை வழிகெடுத்தார்கள் என்பதுதான் இங்கே பொருள். அதுதான் நீங்கள் சொல்ல வருவதனுடைய பொருள் என்பதாக வஹப் பின் முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எடுத்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஃபஅம்மா குதுபுல்லாஹ் ஃபைன்னஹா மஃபூதத்துன் வலா துஹவல், அல்லாஹ்வுடைய வேதங்கள் எதுவுமே மாற்றலாம் பற்றாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அது சிதைக்கப்படும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா விட்டுறலை. தௌராவாக இருக்கட்டும் இன்ஜீலாக இருக்கட்டும் அவங்க கையில் இருந்த வரைக்கும் வார்த்தையில் அவங்க மாற்றலை,
அந்த வார்த்தையாகத்தான் இருந்தது. விளக்கத்தை பொருளை அவர்கள் தவறாக சொல்லி இதை அல்லாஹ் தஆலா உதாரணத்துக்கு தடை செஞ்சிருக்காங்க, இது ஒரு குறுகிய காலத்துக்காக தடை செஞ்சான், இப்போ இது ஹலால் தான் சொல்லி மாற்றி சொல்லிடுறது. ஒரு ஹலாலான விஷயத்தை இவங்க தடை செய்யறதுக்காக வேண்டி ஹலால் தானே இருக்கு, இல்லை அது குறுகிய காலத்துக்காக சொன்னது, அந்த சந்தர்ப்பத்துக்காக சொன்னது, அவங்களுக்காக சொன்னது மாற்றி விளக்கம் சொல்லிடுறது. அப்போ வார்த்தையில கை வைக்கல, விளக்கத்துல கை வச்சாங்க என்பதுதான் சில அறிஞர்களுடைய புரிதல் என்பதா சொல்றாங்க. இருந்த போதிலும் வார்த்தையுமேயே கால அளவில் அது மாற்றப்பட்டது. இன்னைக்கு தான் சுத்தமாக வார்த்தைகளும் முழுமையாக மாற்றப்பட்டுச்சு. அப்போ கால அளவில் வார்த்தைகளும் மாற்றப்பட்டது என்பதையும் சொல்லி காட்டுறாங்க. எப்போ அது மாற்றப்பட்டுச்சு அப்போ அது அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம சொல்ல மாட்டோம். அந்த அந்த அந்தஸ்தை, அந்த இடத்தை அது இழந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். 59A முடிஞ்சது. 59B அடுத்த பாயிண்டர், நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எந்த நபிமாரும் தம்மை வணங்க சொல்லவே இல்லை, வணங்க செய்யவில்லை. மக்களுக்கு தங்களை வணங்கும்படி அவங்க தாவா பண்ணவே இல்லை. அது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ما كان لبشر أن يؤتيه الله الكتاب والحكم والنبوة ثم يقول للناس كونوا عبادا لي من دون الله ولكن كونوا ربانيين بما كنتم تعلمون الكتاب وبما كنتم تدرسون. 79வது வசனம், மா கான லிபஷரின், எந்த ஒரு மனிதருக்கும் உகந்ததல்ல. மாக்கானலாம் அது அவருக்கு ஆகுமானதல்ல, அது அவருக்கு உகந்ததல்ல, அது அவருக்கு ஜாயிஸ் இல்லை, அது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல அப்படின்னு பொருள். சரி, மனிதர்னு வருது, இது எப்படி நம்ம நபிமார்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அடுத்து வர்ற வார்த்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஐயுத்தியஹுல்லாஹுல் கிதாப, அவருக்கு இறைவன் வேதம் கொடுத்திருக்க அப்படின்னா அப்போ வேதம் கொடுக்கப்பட்ட மனிதர் அவங்க என்ன நிலைக்கு வந்துடுறாங்க, நபி என்ற நிலைக்கு வந்துடுறாங்க. அப்போ வமா கான லிபஷரின், எந்த ஒரு மனிதருக்கும் இது ஆகுமானதல்ல. ஐயுத்தியஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கொடுக்க அல் கிதாப, வேதத்தை இறைவன் அவருக்கு கொடுத்திருக்க, ஒல் ஹுக்ம, இன்னும் ஞானத்தை இறைவன் அவருக்கு கொடுத்திருக்க, ஒன் நுபுவத்தை, இன்னும் நபித்துவத்தை, இன்னும் தெளிவாக எல்லாத்துல சொல்லிட்டான், நபித்துவத்தை, ப்ராஃபெட்ஹுட், அதே மாதிரி ஞானம், அல்லாஹ்வுடைய விஸ்டம், ஞானத்தை கொடுத்திருக்க, ஒல் கிதாப், வேதத்தை, புக் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தையும் ஞானத்தையும் நபித்துவத்தையும் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்து அவரை ஒரு நபியாக ஆக்கிய பிறகு அவருக்கு ஆகுமானதல்ல. என்ன ஆகுமானதல்ல? சும்மா பின்னர் அவர் யகூல, பின்னர் அவர் கூறுவது, இவ்வாறு கூறுவார். எப்படி கூறுவார்? லின்னாஸ், மக்களை பார்த்து, கூனு, நீங்கள் எல்லாம் ஆகிவிடுங்கள், இபாதல்லி, எனக்கு அடியார்களாக ஆகிவிடுங்கள், என்னடியார்களாக ஆகிவிடுங்கள் என்று எந்த நபிமார்களும் சொல்வது அவர்கள் உகந்ததல்ல. அதனால யாரும் சொன்னதும் இல்லை, அவங்க சொல்ல மாட்டாங்க, சொல்வது அவர்களுக்கு ஹராம். புரியுதா? அல்லாஹ் தான் சொல்கிறேன், எந்த நபிமார்களும் இப்படி சொன்னதில்லை. அப்புறம் எந்த அடிப்படையில் நீங்கள் நபிமார்கள் எடுத்து வணங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வேதக்காரர்கள் அதில் கேட்க வர்றான். புரியுதா? அப்போ அல்லாஹ் நபித்துவம் கொடுத்து எந்த ஒரு நபியும் மக்களை பார்த்து எனக்கடியார்களாக ஆகிவிடுங்கள், என்னை கட்டுப்பட்டு என்னை வணங்கக்கூடிய அடியார்களாக, அடிமைகளாக ஆகிவிடுங்கள் என்று கூறுவதற்கு யாருக்குமே அனுமதி இல்லையே. வலாக்கின், மாறாக என்றாலும், கூணு, அவர்கள் என்ன கூறுவாங்க, கூணு, ஆகிவிடுங்கள், ரப்பானியீன, ரப்பானியின சீர்திருத்தம் செய்யும் இறையச்சம் உள்ளவர்கள், நிர்வாகிகள் என்று பொருள். இது ஒரு நல்ல விளக்கமான பொருள் இருக்கனால, சீர்திருத்தம் செய்யும் இறையச்சம் உள்ள நிர்வாகிகளாக நீங்கள் ஆகுங்கள் என்றுதான் அவர்கள் கூறுவார்கள். அப்போ இறையச்சம் உள்ள இறை நல்லடியார்களாக நீங்கள் ஆகுங்கள் என்றே அவர்கள் கூறுவார்கள். அப்போ இபாதல்லின்னு கூற மாட்டாங்க, வலாக்கின், மாறாக கூணு ரப்பானியீன, இறை நல்லடியார்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்றே அவர்கள் கூறுவார்கள். ஏன்? பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப, பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப், வேதத்தை நீங்கள் கற்பிப்பதின் காரணத்தினாலும், பிமா குன்தும் ததுருசூன், வேதத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பதின் காரணத்தினாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்க்கு நீங்கள் ரப்பானிகளாக இருங்க என்று தான் அவர்கள் கூறுவார்கள். தவிர எங்களுக்கு அடிமைகளாக, அடியார்களாக இருங்க என்று எந்த நபிமார்களும் இது வரைக்கும் சொன்னதில்லைன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ யாரை பற்றி சொல்லப்படுது நல்லா உள்வாங்கினீங்களா? பொதுமக்களை பார்த்து இங்கே பேசப்படலை. நபிமார்கள், வேதம் கற்றுக் கொடுத்த அந்த பாதிரிமார்கள், வேதம் கற்ற அந்த அறிஞர் பெருமக்கள் இடத்துல அவங்க சொன்னது என்ன? நீங்களாம் வேதம் படிக்கிறீங்க, வேதத்தை விளங்குறீங்க, நபிமார்கள் நெருக்கம் பெற்றுக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் எல்லாம் உங்களுக்கு வேதத்தை, ஞானத்தை நபிமார்கள் போன்ற எங்கள் மூலமாக கற்றுத்தர்றோம். இதை கற்றுக்கிட்ட நீங்கள் அல்லாஹ்வுடைய இறையச்சம் உள்ளவங்களாம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா நபிமார்களும், பாதிரிமார்கள், அஹ்பார்கள், ருஹ்பான்கள் போன்ற நெருக்கமுள்ள கல்வி உள்ளவங்களிடத்துல நபிமார்கள் சொன்னதா இதுதான். அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு இருங்க, கல்வியை கற்றுக்குறீங்க, கல்வியை கற்றுக்கிட்டு அல்லாஹ்வுக்காக நீங்கள் பணி செய்யுங்க, அப்படிதான் நபிமார்கள் இந்த இப்படிப்பட்ட பாதிரிமார்கள் இடத்துல சொன்னாங்களே தவிர எங்களை நீங்கள் வணங்குங்கன்னு சொல்லலை. ஆனால் என்ன நடந்துச்சு? நபிமார்கள் எல்லாம் காலம் சென்ற பிறகு, இறந்த பிறகு பாதிரிமார்கள் நபிமார்களை இறைவனாக ஆக்கிவிட்டார்கள். அவர்களை வணங்க ஆரம்பித்து தங்களுக்கு அப்படி மனிதனை வணங்கக்கூடிய நிலைக்கு மக்களை கொண்டு வந்துட்டு அப்புறம் தங்களே வணங்குறதுக்கான அஸ்திவாரத்தை தான் போட்டுடலாமே, அப்படியே நபிமார்களை வணங்க வச்சு அப்புறம் தங்கள் காலிலே மக்களை விழ வச்சு அப்படியே தாங்களும் ஆதாயம் பெறுவதற்காக
இறை வணக்கத்திலிருந்து மனித வணக்கத்தின் பக்கம் இப்படிப்பட்ட வேதக்காரர்கள், கல்வி பயின்ற ஞானம் கொடுக்கப்பட்ட வேதக்காரர்கள் தான் வழிகெடுத்தாங்க. ஓகேயா? அதான் அதில் சொல்கிறான், உங்களுக்கு இதையாடா நபிமார்கள் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு கேட்குறான். புரியுதா உங்களுக்கு? அவங்க சொன்னதில் என்ன இபாதல்லின்னு அவங்க சொன்னாங்க. எந்த ஒரு நபியும், வேதம் கொடுக்கப்பட்ட நபியும் மக்களை பார்த்து எனக்கு அடியார்களாக இருங்கன்னு சொன்னாங்க. வலாக்கின் என்ன அவங்க சொன்னாங்க? ரப்பானியன்களாக தானே இருக்க சொன்னாங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஞானத்தை வேதத்தை கற்றுத்தந்ததுனாலும், நீங்கள் வேதத்தை படிக்கிறனாலும் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட ரப்பானிகளாக இருங்க, நபிமார்களுக்கு நீங்கள் அடியார்கள் ஆயிராதீங்கன்னு தான் அவங்க சொன்னாங்கன்னு மாஷா அல்லாஹ் நபிமார்கள் எல்லார்ட்டையும் சொன்னாங்க. அதாவது குறிப்பாக பக்கத்தில் முதல் சர்க்கிள் இருந்த அந்த அஹ்பார்களுக்கும் சொன்னாங்க, பொதுமக்கள் எல்லாருக்குமே சொன்னாங்க, என்னைக்கும் நீங்களாம் அல்லாஹ்வின் அடியார்களாகத்தான் இருக்கணும், என்னைக்கும் நீங்கள் எனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாம் நீங்கள் ஆகக்கூடாது, அதாவது என்ன வணங்கக்கூடியலாம் நீங்கள் ஆயிடக்கூடாது, என்னைக்கும் நீங்கள் வேதத்தை படிக்கிறீங்க, வேத விளக்கங்கள் உங்களுக்கு இருக்குது, அதனால் வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் பலர் இருப்பீங்க, நீங்கள் எல்லாருமே அல்லாஹ்வின் அடியார்களாக இருங்க, அல்லாஹ்வோட ரப்பானிகளாக இருங்க, எனக்கு அடிமைகளாக நீங்கள் ஆக வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் எல்லாம் தெளிவாகவே எடுத்து சொன்னார்கள். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் நபி பட்டத்தையும் கொடுக்க, பின்னர் அவர் அல்லாஹ்வை விட்டு எனக்கு அடியார்களாகிவிடுங்கள் என்று பிற மனிதர்களிடம் கூற இயலாது. அப்படி கூறுவதற்கு அவர்களுக்கு அனுமதியும் கிடையாது, கூற முடியாது. ஓகே. ஆனால் அவர் பிற மனிதர்களிடம் நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டும் அவ்வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டும் இருப்பதால் ரப்பானி, அதாவது இறைவனை வணங்கி அவனையே சார்ந்து இருப்பவர்களாக நீங்கள் ஆயிருங்க, தக்குவாதாரிகள் ஆயிருங்க என்று தான் சொல்லுவார். அப்படிதான் சொல்லுவார், அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் இப்படி தடம் புரண்டு போய் வழிகட்டு போய் கிடக்குறீங்கன்னு நல்லா தடை கேட்குறான். ஓகேயா? இது இறங்குனதுக்கு ஒரு பின்னணி சம்பவம் இருக்குன்னு சொல்லி இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அபு ராஃபி அல் குரதி அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு. சரிங்களா? அபு ராஃபி அல் குரதி சொல்கிறாரு, ஹைன இஸ்தமாத்தில் அஹ்பார், அதாவது அஹ்பார் நான் சொன்னேன்ல, அஹ்பார் அப்படின்னு சொன்னால் யூதர்களுடைய பாதிரிமார்கள், அவங்களுக்கு தான் அஹ்பார்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை வேணால் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? அல் அஹ்பார் மினல் யஹூத், யூத மத போதகர்கள் அப்படின்னு சொல்லலாம், யூத மத குருமார்கள் அப்படின்னு சொல்லலாம், பாதிரிமார்கள்னு நம்ம சொல்லுவோம். அப்போ யூத மத குருமார்கள் அவர்களும் நசாரா மின் அஹ்லி நஜ்ரான், இந்த ஆல் இம்ரானுடைய ஆரம்பமே கிறிஸ்துவர்கள், நஜ்ரான் பனு நஜ்ரானுடைய கூட்டத்தார்கள், அஹ்லு நஜ்ரான் பனு நஜ்ரான் நம்ம சொல்கிறோமே, வஃப்து நஜ்ரான், அந்த கோத்திரத்தார்கள் விஷயத்தில் இறங்கிச்சுன்னு நம்ம சொன்னோம்ல. அந்த அடிப்படையில் நஜ்ரான் கோத்திரத்தை சார்ந்த கிறிஸ்துவர்களும் யூதர்களில் இருந்த சில மத குருமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒன்று கூடினார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் அவங்களே இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சாங்க. தாவீல் அலை இஸ்லாம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த யூத மத குருமார்களையும் இந்த கிறிஸ்துவர்களில் இருந்த மத குருமார்களையும் வேத ஞானம் உள்ளவர்களையும் அவங்கள்ட்ட வேத ஞானம் இருக்குங்கிறதெல்லாம் சுட்டி காட்டி, நீங்கள் அதன்படி நீங்கள் கட்டுப்பட்டு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், இறை தூதராக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்குள் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க கேட்டது, அஜுரீதியா மஹமது அன் நஅபுதக கமா தஅபுது நஸரா ஈசா பின் மரியம் அப்படின்னு யூதர்கள் சொன்னாங்க. யூதர்கள் முதல்ல சொன்னாங்களாம், இந்த ஈசாவினுடைய அதாவது இந்த கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வணங்கினார்களோ அதே போன்று நாங்கள் உங்களை வணங்க வேண்டும், எங்களை நீங்கள் அழைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. திமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தன்னை வணங்குவதற்காக அழைக்க மாட்டாங்கன்னு தெரியும், அல்லாஹ் மட்டும்தான் வணங்க சொல்கிறான்னு தெரியும். இருந்தாலும் நீங்கள் என்னை பின்பற்றுங்க, நான் சொல்வது தான் உண்மையான மார்க்கம் என்று சொல்லும் பொழுது அதை மிகைப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி, என்ன முகமது உங்களை வணங்கணும்னு எங்களை நீங்கள் கூப்பிட்றீங்களா? ஏன்னா நாங்களே ஒரு வழிபாட்டில் ஒரு சரியான மதத்தில் தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம், எங்களை நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா அப்போ நீங்கள் உங்களை வணங்கணும்னு நீங்கள் கூப்பிட்ற மாதிரிலாம் எங்களுக்கு தெரியுது, கிறிஸ்துவர்கள் ஈசாவை வணங்குற மாதிரி உங்களை நாங்கள் வணங்கணும்னு நீங்கள் கூப்பிட்றீங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. உடனே இங்கே இருந்த நஜ்ரான் கிறிஸ்துவர்கள் சொன்னாங்க, ஃபகால ரஜுலு மின் அஹ்லி நஜ்ரான் அன் நஸ்ரானி, அந்த கிறிஸ்துவர்களில் அஹ்லு நஜ்ரானில் இருந்து இருக்கக்கூடிய கிறிஸ்துவன்னு சொன்னால் அவனுடைய பேர் அர் ரயீஸ் என்று சொல்லப்படும். அந்த ரயீஸ் சொன்னால், அவுதாக்க துரியது மின்னா யா முஹம்மது வைலேஹி ததுஊனனா, அப்படிதான் நீங்கள் எங்களை கூப்பிடுறீங்களா, உங்களை நாங்கள் வணங்க வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு அழைப்பு விடுகிறீர்களா அவங்க சொல்கிற மாதிரி என்று இவர்களும் சொன்னாங்க. அப்போ இஸ்லாத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் மாற்றி கேட்குறோம், உங்களை வணங்கணும்னு சொல்லி நீங்கள் எங்களை நேர்மறையாகவோ அல்லது மறைமுகமாகவோ நீங்கள் அழைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னாங்க, மஅதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு பாவமான விஷயத்தின் பக்கம் நபிமார்கள் அவர்கள் இழுக்கப்படும் பொழுது அல்லது அவர்கள் மீது ஒரு விஷயம் சுமத்தப்படும் பொழுது அங்கே நபிமார்கள் சொல்வது மஅதல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விபச்சாரத்தின் பக்கம் அழைக்கப்பட்ட போது கால மஅதல்லாஹ் என்று அவர்கள் சொன்னாங்க. யூசுஃபில் பார்க்குறோம். அந்த மாதிரி இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஅதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படி சொல்லுவேனாண்ணா, அந்நஅபுத கைரல்லாஹ்,
நஅமுரு பிஇபாதத்தி கைரிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களை நாம் வணங்குவதை விட்டும், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவதின் பக்கம் அழைப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் அல்லாதவங்களை நம்ம யாரும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவங்களை வணங்கணும்னு சொல்லி நம்ம யாரையும் அழைக்க முடியாதுன்னா, அப்படிப்பட்ட என் இபாதத்தின் பக்கம் நான் உங்களை அழைக்கவில்லை, இறை இபாதத்தின் பக்கம் தான் நான் உங்களை அழைத்தேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொன்னாங்க. அல்லாஹ்வும் இதை வழிமொழியும் வண்ணமாக, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கூற்றை வழிமொழியும் வண்ணமாக அவர்களை கண்டித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கனான்னு சொல்லி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறேன். இப்போ பொருந்து பாருங்க, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கப்புறம் இது இறங்குது. எந்த ஒரு நபிக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் அவர்கள் அதில் வேதத்தையும் ஞானத்தையும் நபித்துவத்தையும், இது யார் பிறந்தது? ரசூலுல்லாஹ்க்கு பிறந்தது. ரசூலுல்லாஹ்ங்கிற என்ற மனிதர், அவளுக்கு வேதம், குர்ஆன் வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது, மிகுந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு, நபித்துவம், இறுதி நபி என்ற நபித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க மனிதர்களை பார்த்து எனக்கு அடிபணிந்து அடியார்கள் ஆயிருங்கன்னு சொல்வது யாருக்கும் அனுமதிக்கப்பட்டதில்லை. அப்படி அவர் சொல்ல மாட்டார். நீங்கள் என்ன அவர் மேலே நீங்கள் அப்படி ஏற்றி விட பார்க்குறீங்க, நீங்கள்லாம் திருப்பி விட பார்க்குறீங்க, அப்படிலாம் அவர் சொல்ல மாட்டார். மாறாக வலாக்கின் கூனு ரப்பானியின, நீங்கள் வேதம் படித்திருப்பதின் காரணத்தினாலும் வேதத்தை கற்றுக் கொடுப்பதின் காரணத்தினாலும் வேதத்தை கற்றுக்கொண்டும் ஓதிக்கொண்டும் இருப்பதன் காரணத்தினால் ரப்பானியர்களாக ஆகிவிடுங்கள் என்றே எந்த ஒரு நபியும் சொல்வார்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரெக்டாக தான் அழைக்கிறாங்க. அவங்க அழைப்பை நீங்கள் திசை திருப்ப பார்க்குறீங்க, அவர் தனது பணியை சரியாக தான் செய்கிறாரு என்று எந்த நபிமாருக்கும் நம்ம அதை அனுமதிக்கலை. அந்த அடிப்படையில் இவரும் தவறான ரீதியில் உங்களை அவர் அழைப்பு பணி விடுக்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா சரியாக தான் இருந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை உண்மைப்படுத்தி இவர்களை கண்டித்து அற்புதமான ஒரு நிகழ்வாக இந்த வசனத்தை இறக்கிறான் என்பதாக இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இது சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சீரா இப்னு ஹிஷாம்லேயும் இருக்குது, சீரா இப்னு ஹிஷாம்லேயும் பதிவாக இருக்குது, தஃப்சீர் தபரிலேயும் மாஷா அல்லாஹ் இது பதிவாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். சீரத் இப்னு ஹிஷாம் பற்றி நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதுவும் வந்து வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு நூல். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அதனுடைய தொடர்ச்சி வேற என்ன அவங்க செய்ய மாட்டாங்க அந்த நபிமார்கள்? வலா யஅமுருக்கும் அன் தத்தகிதுல் மலாயிகத வன் நபியீன அர்பாபா அயஅமுருக்கும் பில் குஃப்ரி பஅத இஸ் அன்தும் முஸ்லிமூன். மாஷா அல்லாஹ். அடுத்து இதோட சேர்ந்து அந்த ரப்பானியனுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா விளக்கம் சொல்ல நினச்சேன். ரப்பானியன் அப்படிங்கிறதுக்கு வேறு ஏதாவது விளக்கங்கள் நம்மளுக்கு முஃபஸ்ஸிருங்கிற மூலமாக சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னால், அதாவது சில மார்க்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கருத்து, ரப்பானியன்கள்னால் என்ன பண்புடையவர்கள் அதில் பொருந்துவாங்க அப்படின்னு சொன்னால், ஹுகமா உலமா ஹுலமா, அதாவது மதிநுட்பம் உடையவர்கள், விஸ்டம் மதிநுட்பம் உடையவர்கள், இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் உள்ளவங்க உலமாக்கள். அதே மாதிரி ஹுலமா அதாவது சாந்தமான பக்குவம் அடைந்தவர்கள், சரிங்களா, நிதானம் உடையவர்கள், பொறுமைசாலிகள், இந்த எல்லா பண்பும் உள்ளவங்க தான் ரப்பானியன்கள். அப்போது மதிநுட்பமும் இருக்கும், நாலேஜ் இருக்கும். சில பேர்ட்ட நாலேஜ் இருக்கும் ஆனால் விஸ்டம் இருக்காது, அறிவு இருக்கும் ஆனால் விஸ்டம் இருக்காது, புத்தி கூர்மை இருக்காது, எது அந்த நாலேஜ் எங்கே பயன்படுத்தணும்னு தெரியாது. அப்போ அவங்க தான் ஹுக்கமா. அப்போ கல்வியும் இருக்கும், மதிஞானமும் மெய்ஞானமும் அவர்களிடத்தில் அந்த விளக்கமும் இருக்கும், மதிநுட்பமும் இருக்கும், ஹுலமா அதே மாதிரி பக்குவமும் இருக்கும். அதுக்காக நாலேஜ் வந்துட்டா, கல்வி வந்துட்டா சில பேர்கிட்ட பெருமை வந்துடுது. அந்த பெருமை இல்லாத அடக்கம், அந்த பணிவு, அந்த பொறுமை, இது எல்லாம் யார்கிட்ட ஒன்று சேர இருக்கிறதோ அவர்கள் தான் ரப்பானியன்கள். இந்த ரப்பானியன்களுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விளக்கம் தர்றாங்க. சில ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க ஃபுகஹாக்களாக அவங்க இருப்பாங்க. அப்போ ரப்பானியன்கள்னால் கல்வியை கற்று புரிந்த, அதை என்ன சொல்கிறது, அந்த சாறு பிழிந்த, கல்வியிலேருந்து சாறு பிழிந்ததுக்கு தான் ஃபிக்ஹுன்னு சொல்லுவாங்க. அப்போ புரிந்த ஃபிக்ஹு தன்மை உள்ள புரிதலுடையவர்களாக ஃபுகஹாக்களாக அவர்கள் மாஷா அல்லாஹ் இருப்பாங்க. இப்படி நீங்கள் ஃபுகஹாக்களாக ஆகுங்கன்னு தான் நபிமார்கள் வந்து மக்களுக்கு சொன்னாங்க. அப்போ வேதம் படிக்கிறவங்களுக்கு சொன்னாங்க. இது எல்லார்ட்டையும் சொல்லிட முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், இதில் முதல்ல இது யாருக்கு பொருந்துன்னா, தௌராவையும் இஞ்சிலையும் படித்து புரிந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நானும் செயல்பட்டு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு தான் இது ஃபஸ்ட் அட்ரஸ். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஃபுகஹாக்களாக இருங்க, நல்லா இதில் சொல்ல வந்தாங்கிறது இங்கே பொருள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அதே மாதிரி இமாம் அத்தா ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் அவங்களுடைய கருத்து, கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு அப்பாஸனுடைய மாணவர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கருத்து என்ன இதுக்கு? ரப்பானியன் அப்படின்னு சொன்னால் அஹ்லு தக்வா, அதே மாதிரி அஹ்லு இபாதா, அதாவது இபாதத் செய்யக்கூடிய வணக்கசாலிகளாக, இறையச்சம் உள்ள பயபக்தி உள்ள வணக்கசாலி. அதனால தான் நிறைய வார்த்தைகள் இங்கே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ வணக்கசாலிகளாக நீங்கள் ஆயிருங்க. அப்போ வேதம் படிக்கிறவங்கள்ட்ட வந்து இறை வணக்கம் அதிகமாக இருக்க வேண்டும், பயபக்தி அதிகமாக இருக்குது, இப்படி ஆகணுங்கிறத ரப்பானியனுடைய பொருள்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா பொருளுமே பொருந்தும். அதனால தான் மாஷா அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இதை விட ரொம்ப அழகான ஒரு கருத்து, இங்கே ரப்பானியனுக்கு விளக்கம் முடிச்சிட்டோம். இன்னொரு அழகான கருத்து இமாம் தஹாக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க. இமாம் தஹாக் யார்?
இப்னு அப்பாஸ்களுடைய நேரடி மாணவர். கத்தாதா கூட நேரடி மாணவர் கிடையாது. இமாம் என்ன சொல்கிறது, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி மாணவரில் தான் அவங்க வருவாங்க. கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மாணவருக்கு மாணவர் கத்தாதா. ஆனால் தஹாக் நேரடியான மாணவர். இமாம் தஹாக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஒரு குறிப்பு இந்த வசனத்துலேருந்து ஒரு செய்தி எடுக்கிறாங்க. ஹக்குன் அலா மன் தஅல்லமல் குர்ஆன். ஆக இதிலிருந்து நாம் ஒரு சட்டம் எடுக்கிறோம், ஒரு புரிதலை நாம் எடுக்கிறோம், ஒரு இஸ்தின்பாத் செய்கிறோம். என்னன்னா, குரானை யார் கற்றுக்கொள்வாரோ, குரானை நான் கற்கப் போகிறேன் என்ற குரானிய மாணவராக யார் ஆகுவாரோ, நம்மள பலர் அப்படி இருக்கிறோம். நம்மள சிலர் இது ஒரு பயானா கேட்டுட்டு போகணும், இந்த தஃப்சீர் வகுப்பை ஒரு பயானா கேட்டுட்டு போகணும் சிலர் இருக்கலாம். எனக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு பக்கமாக பார்க்குறேன். இன்றைக்கி 3வது பக்கம் 58 பக்கம் முடிச்சு, இன்றைக்கி 50 பக்கம் படிக்கிறேன், இடையில 4-5 பக்கத்தை விட்டுட்டேன், ஆனால் டைம் கிடைச்சா படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயானம் எடுத்துறவும் ஒரு சிலர் இருக்கலாம். அது ஒரு லெவல், சரிங்களா? அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரணும். அதுலேயும் இன்ஷால்லா நன்மை இருக்குது. அது மூலமாக நம்ம குரானை கற்றுக்கிறதா இருந்தாலும், இது நம்ம குரானை முறையாக கற்றுக்கிட்டு வர்றேன், 1 by 1 கற்றுட்டு வர்றேன், என்னோட விளக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன், வேர்ட் நான் புரிஞ்சுக்கிறேன், அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறேன், விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன், பின்னணியை தெரிஞ்சுக்கிறேன், இல்லை இந்த வாழ்க்கைக்கு நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயத்தை எடுத்துக்கிறேன். இப்படி நான் ஒரு குரானிய மாணவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நேரடி மாணவர் தஹாக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஹக்குன் அலா மன் தஅல்லமல் குர்ஆன ஐ யகுன ஃபகீஹன். ஒரு குரானை கற்கும் குரானிய மாணவன் அவன் ஃபகீஹாக இருக்க வேண்டும். அதாவது புரிதல் உள்ளவனாக அவன் இருக்க வேண்டும், புரிதல் சிந்தனை உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படியே கேட்டோம் போகணுங்கிற கிடையாது. ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தேன், ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டே பார்த்தேன், 2 in 1 இன்னொரு பக்கம் வேலை போயிட்டு இருக்குது, இந்த பக்கத்தை தஃப்சீர் ஓடிட்டு இருக்குது, தஃப்சீர் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்படிங்கிற மாதிரி ஏனோதானமாக இல்லாமல் ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ஒரு கிராஸ்பிங்கோட, ஒரு ஃபோக்கஸோட, சரிங்களா, அந்த மாதிரி உள்ளவங்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப் வ பிமா குன்தும் ததுருஸுன். தராஸ யதுருஸுனா தர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, பாடம். இந்த தர்ஸுங்கிற இதுலேருந்து தான் வந்துச்சு. அப்போ நீங்கள் குரானை தர்ஸாக படிக்கிறனால, வேதத்தை நீங்கள் தர்ஸாக ஓதுறனால, வாசிக்கிறனாலையும் 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறனால நீங்கள் ரப்பானியன்களாக இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ரப்பானியன்களாக இருக்கணும். சும்மா குரான் உஸ்தாத் இருக்கிறது கிடையாது. அவரிடத்தில் தக்வா இருக்கணும், இறையச்சம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், ஹிக்மத் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்போ அந்த இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு நிறைய கருத்துக்களை நம்மளுக்கு தரக்கூடிய வசனம்னு சொல்லி மார்க்கரை என்ன சொல்கிறாங்க. அதில் எந்த கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இமாம் தஹாக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார். அப்போ குரான் கற்கும் மாணவரிடத்தில் ஃபிக்ஹ் தன்மை இருக்க வேண்டும், ஒரு புரிதல் தன்மை இருக்க வேண்டும். ஃபிக்ஹ் தன்மை இருக்க வேண்டும், அவர் பெரிய ஃபகீஹாக இருக்க வேண்டும். அப்போ ரஹிமஹுல்லா, ஷாஃபி ரஹிமஹுல்லா போன்ற ஒரு என்ன சொல்கிறது, ஃபிக்ஹ் கலை வல்லுநராக இருக்க வேண்டும் என்பதல்ல. அந்த நிலைக்கு நம்ம போக முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம இடத்துல ஒரு தேடலும் ஒரு புரிதலும் அந்த தாகமும் நிச்சயமாக அதிகமாக இருக்கணுங்கிறத நம்ம இந்த இடத்துல ஒரு நல்ல கருத்தை எடுத்துக்கிட்டோம். அடுத்து இந்த வசனத்தை நம்ம ஓதிட்டோம். வலாயமுருக்கும், இந்த நபிமார்கள் ஏவ மாட்டார்கள், உங்களை ஏவ மாட்டார்கள். அன் தத்தஹுதுல் மலாயிக்கத்தை, வானவர்களை நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இவங்க ஏவ மாட்டாங்க. நபிமார்கள் நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஏவ மாட்டாங்க. எதாக அர்பாபன். அப்போ வானவர்களையும் நபிமார்களே அர்பாபன், ரப்பனுடைய பன்மை அர்பாப், கடவுள்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு என்னைக்கும் உங்களை ஏவ மாட்டாங்க. ஆனால் எடுத்துக்கிட்டீங்களே என்று அதில் குத்தி காட்டுறான். அயமுருக்கும் பில் குஃபுர், என்ன அவர்கள் குஃபரை கொண்டு ஏவுவார்களா? சரிங்களா? அப்போ அந்த எந்த ஒரு நபர் நல்லா ஒருமையில் சொன்னாலும் அதை ஒருமையாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அவர் உங்களுக்கு இறை நிராகரிப்பின் பக்கமாக ஏவுவார். ஒரு நபி அல்ல ஆக்கினதுக்கப்புறம் பேத இதாந்து முஸ்லீமும், நீங்கள் முஸ்லீம்களாக ஆன பிறகு நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதெல்லாம் யாரை பார்த்து பேசலை? நல்லா உள்வாங்குங்க. இது இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து அல்லாஹ் பேசலை, இஸ்லாத்தை ஏற்றுக்காதவங்களை பார்த்து அல்லாஹ் பேசலை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய யூதர்களிடத்தில், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்குறான். அப்போ அப்படி ஏற்றுக்கிட்டு திரும்ப அவங்களையே அந்த நபிமார்களை கடவுளாக்கிட்டீங்க, அல்லது வானவர்களை கடவுளாக்கிட்டீங்க, மனிதர்களை கடவுளாக்கிட்டீங்க, குருமார்களை கடவுளாக்கிட்டீங்கன்னா அது நேரடியாக வணங்குறது மட்டும் கிடையாது. அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட்டுட்டு அவங்க சொல்கிறதா சட்டம் எடுத்துக்கிறது அல்லாஹ் கடவுள் தான் சொல்கிறான். அதோ நீங்கள் கடவுளாக்கிட்டீங்கன்னு தான் சொல்கிறான். மன இச்சையை பின்பற்றுறது மன இச்சையை கடவுளாக்கிட்டீங்கன்னு தான் சொல்கிறான். யாரும் மன இச்சைக்கு கோயில் கட்டி கும்பிடலை, என் மன இச்சையை தான் நான் வணங்குறேன்னு யாரும் சொல்லலை. ஆனால் மன இச்சையை கடவுளாக்கிட்டாங்க நல்லா குரானில் சொல்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? மன இச்சையின் படி தான் நடப்பேன், குரான் படி நடக்க மாட்டேன், ஹதீஸின் படி நடக்க மாட்டேன், மார்க்கத்தின் படி நடக்க மாட்டேன், என் மனசு சொல்கிறத நான் கேட்பேன்னா அதுக்கான பொருள் என்ன? அவன் மன இச்சையை கடவுளாக்கி கொண்டான் என்று தான் பொருள். இந்த வசனம்லாம் பின்னாடி வருது, இன்ஷால்லாம் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே ஆழ்ந்த கண்ணோட்டத்தை உள்வாங்குங்க. அப்போ நபிஸ்லாம் அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான்? எந்த ஒரு நபியும் வானவர்களையோ நபிமார்களையோ கடவுளாக்குங்கன்னு சொன்னது இல்லை. சொல்லுவாரா என்ன? அல்ல ஆச்சரியமாக கேட்குறான். அவன் ஏவுவது இல்லை. என்ன குஃப்ர் செய்யணும் சொல்லுவாங்க, செஞ்சுட்டு தெரியுறீங்க அப்படின்னு நல்லா தான் கேட்குறேன். அப்போ அந்த குஃப்ர் செய்கிறீங்கிறதுல பல விளக்கம் இருக்குது. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன விளக்கம் இருக்குது. நேரடியாக அல்லாஹ் இல்லைன்னு சொல்கிறது மட்டும் கிடையாது குஃப்ர்னா. மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ் இல்லைன்றாங்க, அந்த குஃப்ர் வேற. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இறைவனுக்கு குஃப்ர் செய்கிறாங்க, அந்த குஃப்ர் வேற. அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி அவங்க குஃப்ர் செய்யலை. ரசூலுல்லாஹ் இறை தூதரை ஏற்றுக்காமல் இருக்கிறாங்களா, அதுக்கு பேர் குஃப்ர்.
தங்கள் மத குருமார்கள் சொல்றது தான் தெய்வ வாக்கு என்று அதை பின்பற்றி குரானை புறக்கணிக்கிறார்கள்ல, தௌரா இஞ்சியில மாற்றமைச்சாங்கல்ல, அதுக்கு பேர் குஃபர். இதுல நிறைய விளக்கங்கள் உள்வாங்க வேண்டிய விஷயம் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி இங்க இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாஷா அல்லாஹ், தஃப்ஸீர் குர்துபி உங்களுக்கு அப்பப்போ நான் குறிப்பிடுவது உண்டு. குர்துபி ரஹ்மத்துல்லாஹி, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு முன்னாடியே வந்த மூத்த முஃபஸ்ஸிரீன்கள் இடம்பெறக்கூடியவங்க. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்தையுமே சில நேரத்தில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேவையான நேரங்களில் மேற்கோள் காட்டுவாங்க. இமாம் அதாவது தஃப்ஸீர் குர்துபிலே இருக்க ஒரு ஹதீஸ் இங்கே பொருத்தமாக எடுத்து காட்டுறாங்க. ஒரு ஹதீஸ் இது ரசூல்லாவே சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ், லா யகூலுன அஹதுக்கும் அபதி வ அமதி, அதாவது அடிமைகளை என் அடிமை அப்படிங்கிற வார்த்தையில சொல்லும் போது அபதி என் அடிமை, அமதி என் பெண் அடிமை அப்படின்னு சொல்லாதீங்க. இது அல்லாஹ் தன் அடியார்களை சொல்ற வார்த்தை. அதனால் அதுக்கு பதிலாக ஃபச்சாய, அதே மாதிரி ஃபச்சாச்சி, என்னுடைய அந்த ஃபச்சாங்கிற வார்த்தை அடிமைக்கு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் அடிமைங்கிறதுக்கு அப்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலும் நீங்கள் அப்துங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் ஃபச்சாயி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அதே மாதிரி அடிமைகள் எஜமான்களை ரப்புன்னு சொல்கிற வார்த்தை இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை அடையாளப்படுத்திட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ரப்பின்னு உங்கள் எஜமானன்னு சொல்லாதீங்க. மாறாக சையீதி என் தலைவன், சையீதுங்கிறதும் எஜமானன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்ல வார்த்தைகளை மாற்றி கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த வார்த்தையில கூட அல்லாஹ்வை கூப்பிடுற வார்த்தை வந்துடக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு நபிமார்கள் வார்த்தைகள் வரைக்கும் சரி செய்யும் பொழுது என்ன வணங்குங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களா? என்ன கதை கட்ட வர்றீங்க நீங்கள் என்று அல்லாஹ் தஆலா நீங்கள் இருக்கிற வழிகேடுக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எச்சரிக்கிறான். தவிர எந்த ஒரு நபிமாரும் அதான் அப்போ தவிர வானவர்களையும் நபிமார்களையும் தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் அவர் உங்களுக்கு கட்டளையிட மாட்டார். வாய்ப்பே இல்லை. என்ன, இறைவன் ஒருவனையே நீங்கள் அங்கீகரித்த பின்னர் அவனை நிராகரிக்கும்படி அவர் எவ்வாறா விட்டா அப்படின்னு சொல்லிடுவீங்க பிள்ளையே, எங்களை இவங்க தான் குஃப்ர் செய்ய வச்சாங்கன்னு சொல்லிடுவீங்க பிள்ளையே என்று அல்லாஹ் தஆலா கேட்குறான். 59C அடுத்த வசனம், وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِّمَا مَعَكُمْ لَتُؤْمِنُنَّ بِهِ وَلَتَنصُرُنَّهُ قال أقررتم وأخذتم على ذلكم إصري قالوا أقررنا قال فاشهدوا وأنا معكم من الشاهدين. 81வது வசனம், وإذ أخذ الله ميثاق النبي, நபிமார்களிடத்தில் இறைவன் வாக்குறுதியை பெற்ற பொழுது என்ன, லமா ஆசைத்துக்கும் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம், உங்களுக்கு கொடுக்கும் போதெல்லாம், லமா ஆசைத்துக்கும் உங்களுக்கு கொடுக்கும் போதெல்லாம் என்ன, மின் கிதாபின் வேதத்தை, வஹிக்மத்தின் ஞானத்தை கொடுக்கும் போதெல்லாம், அப்போ உங்களை நபிமார்களாக ஆக்கிய பிறகு ஆக்கும் போதெல்லாம், சும்ம ஜாக்கும் ரசூலுன், பிறகு உங்களிடத்தில் ஒரு தூதர் வருகிறார். உங்களை இறைவன் கிதாபை கொடுத்து ஹிக்மத்தை கொடுத்து நபியாக ஆக்கும் போதெல்லாம் ஆக்கிய பிறகு சும்ம ஜாக்கும் உங்களிடத்தில் வருகை தருகிறார். ரசூலுன் முஸத்திகுன் லிமா மாக்கும், உங்களிடத்தில் இருக்கக்கூடியவற்றையும் உங்களையும் உண்மைப்படுத்தக்கூடிய அடுத்த ஒரு தூதுவர் அவர் வரும் பொழுது லதுமினுன பிஹி, அவரை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவரை நீங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வலா தன்சுருன்னஹு, அவரை நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவரை நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றும் இறைவன் எல்லா நபிமார்களிடத்தும் வாக்குறுதி பெற்றுக்கொண்டான். வாக்குறுதி பெற்று அல்லாஹ் தஆலா கேட்டான். கால அக்ரர்தும், ஏற்றீர்களா, ஒப்புக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா நபிமார்களிடத்தில் கேட்டான். வஅஹஸ்தும், மேலும் எடுத்தீர்கள், அலையதாலி இதன் மீது இஸ்ரி, என்னுடைய உடன்படிக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா, பிடித்து கொண்டீர்களா, ஒப்புக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா அவங்களிடத்தில் திரும்ப அடுத்தடுத்த வார்த்தையில கேட்டானா. காலு, நபிமார்கள் எல்லாம் சொன்னாங்களாம், அக்ரர்னா, ஒப்புக்கொண்டோம், எங்களை நீங்கள் நபிமார்களாக ஆக்கியதையும் நாங்கள் ஒப்புக்கொண்டோம், எங்கள் பணிகளையும் நாங்கள் ஒப்புக்கொண்டோம், எங்களுக்கு பிறகு ஒரு நபி அவர் மார்க்க செய்தி சொன்னார், அவரையும் நாங்கள் ஈமான் கொள்வோம், அவரையும் நாங்கள் வலுப்படுத்துவோம், ஒப்புக்கொண்டோம், சரி சரி என்று அவர்கள் சொன்னார்கள். கால, அல்லாஹ் தஆலா அந்த நபிமார்கள்ட்ட சொன்னா, ஃபஷ்ஹது, சாட்சியாக இருங்கள், சாட்சி பகருங்கள், சாட்சியாக இருங்கள், வ அன மஅக்கும் மின ஷாஹிதீன், உங்களோடு நானும் சாட்சியாளராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். மாஷா அல்லாஹ். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடமிருந்து இது அறிவிக்கப்படுது. சரிங்களா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கப்படுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதை அறிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், மா பஅஸல்லாஹு நபியன் மினல் அன்பியா, எந்த ஒரு நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா அனுப்பாமல் இல்லை, இல்லா உஹித அலைஹில் மீசாக், எந்த ஒரு நபி அந்த உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா நபியாக தேர்வு செஞ்சாலும் அவங்களிடத்தில் உடன்படிக்கை பெறாமல், வாக்குறுதி உடன்படிக்கை பெறாமல் அல்லாஹ் தஆலா யாரையுமே இதற்கு நபியாக ஆக்குனதே இல்லையா. என்ன சொல்லியாம், லஇன் பஅஸ முஹம்மதன் வஹுவ ஹய்யுன், சரிங்களா, நீங்கள் உயிரோடு இருக்கும்போது முகமது அனுப்பப்பட்டால்,
நீங்கள் உயிரோடு இருக்கும்போது இறுதி தூதராகி முஹம்மது அனுப்பப்பட்டால் வஹுவ ஹய்யுன் லைமினன் நபிஹி வலையன்சுரனஹு, அவரை கொண்டு நீங்களும் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று எல்லா நபிமார்களிடத்தில் நடத்துல ஒப்பந்தம் பெற்றானா. சரிங்களா? அதற்கு எல்லா நபிமார்களும் நாங்கள் ஒப்பந்தம் தெரிவிக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், சரி நாங்கள் இருக்கும்போது எங்கள் ஹயாத்தில் முஹம்மது வந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் பின்பற்றோம் எல்லா நபிமார்களும் ஒத்துக்கிட்டாங்களாம். அப்போது எல்லா நபிமார்களுமே முன்னறிவிப்பாக இறுதி தூதர் ஒருத்தங்க வரப்போகிறாங்கிறத சொல்லியிருக்காங்க தான் என்பதையும் இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ஒரு வாய்ச்சாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. இது எல்லா நபிமார்களிடத்துலையுமே சொல்லப்பட்டது. அப்போ ரசூல்லா பற்றி மட்டும்தான்ங்கிறது இல்லை, எனக்கு பிறகு எந்த ஒரு நபி வந்தாலும் அவங்க நீங்கள் ஏற்றுக்கணும். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமை வந்து யூதர்கள் ஏற்றுக்கலையே, ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க எனக்கு பிறகு ஈசா வருவார்னு சொன்னாங்க, இறுதி தூதரை பற்றியும் சொன்னாங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கிறதுக்கு யூதர்கள் முன் வரல, ரசூல்லாவை ஏற்றுக்கிறதுக்கு கிறிஸ்துவர்கள் முன் வரல. இந்த மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் நபிமார்கள் தெளிவாக சொன்னாங்க, எனக்கு பிறகு ஒரு நபி வந்தால் அவரை நானும் பின்பற்றுவேன், நீங்களும் பின்பற்றணுங்கிறது அவங்க சொன்ன செய்தி தான், அது உண்மையான விஷயந்தான் என்பதாக இங்கே வந்து சொல்லப்படுது. நபிமார்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி வாங்கிய சமயத்தில் அவர்களை நோக்கி வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு அல்லா தஆலா சொல்கிறான். சரிங்களா? அப்போ நபிமார்கள் இடத்துல அல்லா தஆலா சொன்னதை எப்படி சொல்லியிருப்பாங்கிற அந்த ஃபீலிங்கோட கேளுங்க. நபிமார்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி வாங்கிய சமயத்தில் அவர்களை நோக்கி வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன், இதற்கு பின்னர் உங்களிடம் உள்ளதை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் உங்களிடம் வந்தார், அவரை நீங்கள் உண்மையாக நம்பிக்கை கொண்டு நிச்சயமாக அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி, இதை நீங்கள் உறுதிப்படுத்தினீர்களா, என் கட்டளையை எடுத்துக்கொண்டீர்களா என்று கேட்டதற்கு அவர்கள் நாங்கள் அதை அங்கீகரித்து கொண்டோம் அக்ரர்னா என்றே அவர்கள் கூறினார்கள். அப்போது இறைவன் இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள், நான் உங்களிடம் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொன்னான். அப்போ மாஷா அல்லாஹ் இது நபிமார்களிடத்திலும் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு பிறகு ஒரே ஒரு வசனம் தான், 2 வசனம் நம்மளுக்கு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. அதை நான் சொல்லிட்டு அந்த 2 ஆயத்தை நம்ம சுருக்கமாக கூட படிச்சிடலாம். அதாவது எல்லா நபிமார்களுமே குறிப்பாக இப்போ தஃப்சீர் ஜலாலைன் போன்ற தஃப்சீர்களில் பல தஃப்சீர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பிறகு ஒரு நபி உங்களிடத்தில் வரும்போது அப்படின்னு வருதுல்ல, சும்மா ஜாக்கும் ரசூலுன் ஒரு தூதுவர், உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதர் வந்து அவரை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கும் அப்படின்னுமே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எண்ணக்கூடிய ஒரு இறுதி தூதர் வரும்போது அவரை நீங்கள் ஈமான் கொண்டு அவரை நீங்கள் ஒத்துழைச்சி அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், உறுதுணையாக இருக்கணுங்கிறது அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் முன் வச்சு சொல்கிறான் அப்படிங்கிறதும் தான் பல அறிஞர்களுடைய கருத்தும் கூட. அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அது நிச்சயமாக அவங்களும் அடங்குவாங்க. அதே மாதிரி அவங்க காலத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நபிமார்களுக்கும் அது பொருந்தும், அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சம்பவத்தை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி ரெஃபர் பண்ணுறாங்க. இதை வந்து இதனுடைய வலுவை வெயிட்டேஜை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்துல்லா பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதில் இது இருக்குது. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஏதோ ஒரு ஆர்வத்தில் இந்த மாதிரி பனு குறைதாவை சார்ந்த யூதர் சகோதரர் ஒருத்தர் வந்து எனக்கு தௌராலிருந்து நிறைய அற்புதமான கருத்துலாம் எனக்கு எழுதி கொடுத்தாரு, அதை நான் உங்கள்கிட்ட காட்டவா அப்படின்னு ஏதோ ஒரு ஆர்வத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. ஃபதகைர் வஜூ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமே மாறிடுச்சு, கோவப்பட்டாங்க. உமராக இருந்து இப்படி கேட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டு ஆனால் எதுவுமே சொல்லலை, திட்டலை, எதுவுமே வந்து சொல்லலை. அப்போ அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அப்துல்லா பின் சாபித் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்தீங்களா, கோவப்படுத்திட்டீங்க, நீங்கள் பொருத்தம் இல்லாமல் ரசூலுல்லாஹ் கிட்டே பேசிட்டீங்க, தௌராத்தினுடைய செய்தியை கொண்டு வந்து வாசித்து காட்டவா கேட்குறீங்களான்னு நீங்கள் ரசூலுல்லாஹ் கிட்டே கேட்டுட்டீங்களே அப்படின்றதுக்கப்புறம் உடனே உமர் ரலியல்லாஹு சரண்டர் ஆனாங்க. ரதீனா பில்லாஹி ரப்பன் நபி இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன், இஸ்லாத்தை மார்க்கமாகவும் அல்லாவை இறைவனாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தூதர் இறை தூதராக நாங்கள் பொருந்தி கொண்டோம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. இது பொதுவாக காலை மாலையில் 3 தடவை ஓதுவது ஒரு திக்ராகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த செய்தியில் சில பலகீனத்தன்மை இருந்தால், அது காலை மாலையில் ஓதக்கூடிய விஷயத்தில் சில பலகீனத்தன்மை இருந்தால் ஓதலாங்கிறத ஈவன் ஹிஸ்னுல் முஸ்லீமில் கூட நம்ம பார்க்க முடியும். அது ஒரு தனி குறிப்பு. அந்த அடிப்படையில் ரதீத்து பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் அப்படிங்கிறத நம்மளுமே காலை மாலை 3 தடவை ஓதுவது சிறந்தது. இப்படி
இப்படி ஓதும்போது அல்லாஹ் நம்மளை புரிந்து கொள்கிறான் என்ற ஒரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இது ஒரு அமலாகவும் இந்த இடத்துல எடுத்துக்கிறீங்க. ஹிஸ்னுல் முஸ்லீமில் கூட இது இடம் பெற்றிருக்குது. சரி, திரும்ப விஷயத்துக்கு வாங்க. இப்படி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் என்ன ஆகிட்டாங்க, கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி ஆகிட்டாங்க, அந்த கோபம் மாறிவிட்டது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து ஒரு 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 விஷயத்தை சொன்னாங்க. வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், லவ் அஸ்பஹ ஃபீக்கும் மூஸா அலைஹிஸ்ஸலாம், மூஸா அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது உயிர் பெற்று அவர்கள் வந்தாலும், சும்மத்தபஅதுமூஹு வ தரக்துமூனி அதலில்தும், அவர் வந்த பிறகு மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஒருவேளை இப்போ வந்துட்டாங்க, மூஸா வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் மூஸாவை பின்பற்றி என்னை நீங்கள் புறக்கணித்தால் வழிகட்டு போயிருவீங்க. இப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னக்கும் ஹவ்தி மினல் உமம், சமுதாயங்கள் எத்தனை சமுதாயங்கள் வந்தாலும் நீங்கள் தான் எனது சமுதாயமாக இருக்கிறீர்கள். வஅன ஹவ்துக்கு மின நபியின், எத்தனை நபிமார்கள் வந்தாலும் நான் தான் உங்களுக்கான நபியாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு நீங்கள் தான், உங்களுக்கு நான் தான். மூசாவே வந்தாலும் மூசா பின்பற்றிட்டு என்ன நீங்கள் விட்டுட்டீங்கன்னா வழிகேட்டில் போயிருங்கன்னு சொன்னாங்க. அப்போது தௌராத்தினுடைய கருத்தை யாரோ ஒருத்தர் சொன்னாலும் வந்து நீங்கள் என்கிட்ட படித்து காட்டுறேன், அது நல்லா இருக்குது, அதை பின்பற்றலாமான்னு விட்டா நீங்கள் கேட்க வருவீங்க போல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவப்பட்டதனுடைய காரணத்தை சொல்கிறாங்க. இது முஸ்னத் அஹ்மதில் வருது, இன்னொன்று முஸ்னத் அஹ்மதுலேயும் வருது, ஹை சமி போன்ற நிறைய ஹதீஸ் கிதாப்களில் வருது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உட்பட ஆதரவுபூர்வமான செய்தியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸ்அலு அஹ்லல் கிதாப், வேதக்காரர்கள் இடத்துல நீங்கள் எதையும் கேட்குறவளை வச்சுக்காதீங்க. ஏன்னா வேதக்காரர்கள் சொன்னதை கேட்டு வந்து உமர் ரலியல்லாஹு ரொம்ப அற்புதமாக இருக்குப்பா, எப்படி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தில் வந்து சொன்னாங்க. இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த வேதக்காரர்கள்ட்ட போய் விஷயம் கேட்கறது, மார்க்கம் கேட்கறது, செய்தி கேட்கறது, இந்த வேலை வச்சுக்க கூடாது, சரிங்களா? ஃபைன்னஹும் லை யஹ்ததூக்கும் கத் தல்லு, அவர்களே வழிகிட்டு இருக்க உங்களுக்கு எப்படி அவங்க நேர்வழி கொடுக்க முடியும்? அதெல்லாம் மார்க்கத்தில் நிறைய அவங்க மாற்றிட்டாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை வச்சு சொல்கிறாங்க. அவங்களே வழிகிட்டு இருக்கு, உங்களுக்கு எப்படி அவங்க நேர்வழி கொடுக்கக்கூடும்? அதனால் ஒன்று அப்படி நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்குறீங்கன்னா அவங்களுடைய அசத்தியத்தை நீங்கள் உண்மைப்படுத்துறதா ஆயிரும், அல்லது அவங்களுடைய சத்தியத்தை நீங்கள் பொய்ப்படுத்துறதாக ஆயிரும். ஏன்னா அவங்க இடத்துல எது சத்தியமானது எது அசத்தியமானது நம்மளுக்கு தெரியாது, நிறைய விஷயத்தை அவங்க மாற்றிட்டாங்கிறனால நீங்கள் வந்து வேதக்காரர்களிடத்தில் மார்க்க விவகாரங்கள் எதையுமே நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்லிட்டு, லவ்கான மூசா ஹையன் பைன உஹரிக்கும், மூசா இப்பொழுது உயிரோடு நமக்கு மத்தியில் இருந்தால் மா ஹலலஹு இல்லா யத்தபியனி, அவருக்கு என்னை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் விதி, சட்டம், இறைவனுடைய போதனை அதுதான். அப்போ அவங்களே என்ன தான் பின்பற்றுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் தௌராவுடைய கருத்துங்களை நல்ல கருத்தாக இருக்குன்னு பின்பற்றுவது என்பது சிறந்ததில்லை. அப்போ இன்றைக்கே நம்மாள்களை பாருங்கள், சில பேர் வந்து குரானோடைய விஷயத்தை பற்றி பெருசாக அவங்க யோசிக்க மாட்டாங்க, ஹதீஸில் வந்து அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் மாற்றாளர்களுடைய சில நூற்களிலோ அல்லது சில கவிஞர்களோ சில நல்ல எழுத்தாளர்களுடைய அப்படி ஈர்க்கப்பட்டு அதை பின்தொடர்ந்து போகிறதுன்னு, அதை படிக்கிறதுன்னு, அதை ஸ்டேட்டஸில் வைக்கிறதுன்னு, அதை எடுத்து பரப்புறதுன்னு, அப்படி அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்களாம். நல்ல கருத்துங்கிறது தவறு கிடையாது. ஆனால் இதை ஒரு குரான் விஷயத்துலையோ ஹதீஸ் விஷயத்துலையும் அந்த ஆர்வத்தை காட்டுறதில்ல. குரான் எல்லாரும் படிக்கிறான், எல்லாம் வைக்கிறான், நான் ஒரு எல்லாத்துலையும் நான் தனித்துவமாக இருப்பேன், நானும் 4 பேர் 10 முஸ்லீம்களோட 11 ஆளாக நான் குரான் ஆயத்தை வைக்க மாட்டேன், 10 முஸ்லீமோட 11 ஆளாக நான் ஹதீஸ் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்வாங்க, இதிலிருந்து என்னத்தை எடுத்து இதுதான் உலக மக்களுக்கு ஒரு பெரிய செய்தி மாதிரி, இதன் மூலமாக தான் உலகமே திருந்த போதுங்கிற மாதிரி ஒரு சில கோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மெனக்கெட்டுட்டு இருப்பாங்க. இது வந்து ரோஷம் இல்லாத செயல். குரான் விஷயத்தில் நம்மளுக்கு தேட்டம் இல்லாமல் இருக்குது, அதில் ஒரு அதை நம்ம விளங்காமல் இருக்கிறோம், அதை எடுத்து வைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இல்லாமல் மற்றதில் அப்படியே ரொம்ப ஈர்க்கப்பட்டு போகும்போது, அப்போ அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, பீயிங் ஏ முஸ்லீம், நானே ஒரு முஸ்லீம் பார்த்துட்டு நான் குரானை ரெஃபர் பண்ணாமல், நான் ஹதீஸ் ரெஃபர் பண்ணாமல், நான் 3வது இதையே நான் தொடர்ந்து நான் ரெஃபர் பண்ணுறேன், இதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா நான் குரானில் ஈர்க்கப்படலை, குரானில் பெருசாக ஒன்றும் இல்லை, ஹதீஸ்லாம் ஒன்றும் இல்லை, நான் முஸ்லீம் அது நானே இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம சொல்லாமல் சொல்கிற மாதிரி ஆகிடுது. அதனால் ஒரு மூமினை பொறுத்த மட்டில் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக புரிஞ்சு ஒரு உணர்வோடு இதெல்லாம் நம்ம செயல் பண்ணுங்கிறத மறந்துடவே கூடாது. அந்தளவுக்கான ஆழ்ந்த கருத்து இதில் இருக்கிற ரசூலுல்லாஹ் முகம் செவந்துச்சு. படிக்கிறோம், கேட்குறோம், நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், போகிறோம், வேறு அதை கொண்டு வந்து உங்களை சொல்லவா, அதை பற்றி பேசலாமாங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டது ரசூலுல்லாஹ் அது விரும்பலை, சரிங்களா? ஏன்னா அப்போ என்ன குரானில் இல்லாதது. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், திரைப்படங்களை பார்த்துட்டு வந்து என்ன மெசேஜ் அப்படிம்பாங்க, பெரிய மெசேஜை கொடுத்து திரைப்படங்கள் மூலமாக இன்றைக்கி உலகமே அப்படியே திருந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே ஒரு ஈர்ப்பு, எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, அதெல்லாம் அசிங்கங்கள் தான். என்னதான் இருந்தாலும் அப்போ இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஒரு திரைப்படத்தில் சொல்லப்பட்டுருச்சா? குரான் ஹதீஸில் இல்லாத ஒரு செய்தியை வந்து திரைப்படத்தில் சொல்லிட்டாங்களா? அவ்வளோ ஆபாசங்களை தாண்டி, அவ்வளோ அசிங்கங்களை தாண்டி ஏதாவது ஒரு நல்ல கருத்து இருந்துச்சுன்னா என்ன மெசேஜ் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கு பிடிக்கிறது, அதை பெருமையாக பேசுறது, குரானுக்காக பயன்படுத்தாத அந்த நாவை, ஹதீஸ்களுக்காக பேசாத அந்த நாவை இன்னைக்கு திரைப்படங்களுக்காக ஒருத்தர் பேசுகிறாரு, அந்த ப்ரொடியூசர் அப்படியே பாராட்டுறாரு, அந்த டைரக்டர் அப்படியே தூக்கி பிடிக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் ரோசம் கெட்ட இஸ்லாமிய ரீதியில் இறைவனை இறைத்துவதை எவ்வளோ கோவப்படுத்தக்கூடிய விஷயம். நீ பார்க்குற போகிற தொலைகிற அது வேற, அதை பெருமைப்படுத்தி, அதை மிகப்படுத்தி, அதை கொண்டு வந்து முன்னிறுத்தி, அதை என்னுடைய எல்லா விதமான சோஷியல் மீடியாவில் நான் பரப்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ குரான் ஹதீஸை நான் எந்த இடத்துல வச்சுருக்கேங்கிறது திரும்ப இந்த இடத்துல யோசிக்கணும். நேரம் கடந்து போகுது, சரி வாங்க இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சுக்குவோம். கடைசி பாயிண்ட் 82,
فمن تولى بعد ذلك فأولئك هم الفاسقون. فمن எனவே எவர் தவல்லா விலகுவாரோ புறக்கணிப்பார். இப்படி நம்ம நிறைய பார்த்துட்டே வரும். அல்லாஹ்வுடைய அறிவுரைகள் சொல்லி இதை உலகம் கேட்டுட்டு எவன் புறக்கணிப்பான், பாயதாலி இதற்கு பிறகு எவன் விலகினானோ புறக்கணிப்பானோ ஃபவுலாய்க்க அவர்களே ஹுமுல் ஃபாசிகுன் அவர்களே பாவிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அடுத்ததாக கடைசி வசனம், அஃபகைர தீனில்லாஹி யப்கூன வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தவ்அன் வ கர்ஹா وإليه يرجعون. أفغير دين الله அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாததை யபூன் அவர்கள் விரும்புகிறார்களா, வலஹு அவனுக்கே அஸ்லம பணிந்தார்கள், மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வானங்கள் பூமியில் இருப்பவர்கள் அனைவரும் அவனுக்கே பணிந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்க அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாததை அவர்கள் விரும்புகிறார்களா? அப்ப வானங்கள் பூமியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அவனுக்கே பணிந்திருக்கிறார்கள். என் நிலையில் தௌஅன் விரும்பியும் கர்ஹன் விரும்பாமலும், விரும்பியோ விரும்பாமலோ வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரும் அல்லாஹ்வுக்கே பணிஞ்சிருக்காங்க. வலைஹி யுர்ஜஊன் அவன் பக்கமே அனைவருமே திருப்பப்பட இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ்வின் பக்கமே வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைவருமே திருப்பப்பட இருக்கிறார்கள். அவனுக்கே விரும்பிய விரும்பாமல் எல்லாமே கட்டுப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் அல்லாத மார்க்கத்தை, இறைவன் அல்லாத மார்க்கத்தை அவர்கள் விரும்புகிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ இறைவன் அல்லாத மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயத்துல ஈர்க்கப்படக்கூடாது, அதை கொண்டுட்டு வந்து காட்டணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சரியா? அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு வார்த்தையும் புரிதலை. அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாததை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தான் முக்கியமாக இதில் அடங்குவாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம்னு ஒன்று சொல்லப்பட்ட பிறகு அதை விட்டுட்டு புது மார்க்கம், அதாவது இப்போ உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமும் உண்மைப்படுத்தக்கூடிய இறை தூதராக ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க. ஆனால் அதை அவங்க புறக்கணிச்சிடுறாங்க. அதை அவங்க இதை பெருசாக இது பண்ணாமல் தங்கள் மார்க்கம் தான் சரியான மார்க்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் சரியான மார்க்கம், இஸ்லாம் தான் சரியான மார்க்கம். அப்போ இப்போ இஸ்லாத்தை விட்டு தங்கள் மதங்கள் தான் சரியானது என்று இவர்கள் சொல்ல வருகிறார்களா? என்ன வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தவ்அன் வ கர்ஹா அல்லாஹ்வை விரும்பிய விரும்பாமலும் வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்க. இவங்க கட்டுப்படாம இருக்கிறாங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ வானம் பூமியில் இருக்கக்கூடியவங்க விரும்பிய விரும்பாமலும் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால், இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சுருக்கமாக நல்ல விளக்கம் சொல்லுவாங்க. அதாவது மூமின்கள் முஸ்லீம்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவங்க அல்லாஹ்வை விரும்பி கட்டுப்பட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வை விரும்பாமல் கட்டுப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். எங்கே கட்டுப்பட்டாங்க? அவங்க தான் கட்டுப்படலை அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. எங்கே கட்டுப்பட்டாங்கன்னா, இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய நேதியின் பக்கம், நேதியின்படி அல்லாஹ்வுடைய விதியின்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வோட விதிக்கு தானே அவங்க கட்டுப்பட்டிருக்காங்க. அல்லாஹ் அவங்களுக்கு என்ன விதிச்சிருக்கானோ அதுதானே அவங்களுக்கு நடக்குது. அல்லாஹ் எதை அவங்களுக்கு நாடி இருக்கானோ அதான் நடக்குது. அப்போ அல்லாஹ்வுக்கு அவங்க அதில் கட்டுப்பட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் விரும்பி கட்டுப்பட்டாங்களா மூமின்களை போன்று? இல்லை, விரும்பாமல் கட்டுப்பட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பாத்தியம், அல்லாஹ் அவங்களுக்கு நாடிய மனைவி மக்கள் வேலை தான் கிடைச்சிருக்குது. அதுக்கு அவங்க கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்பட்டு இருக்காங்க. விரும்பியா? இல்லை, விரும்பாமல் கட்டுப்பட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க என்பது இதனுடைய பொருள் என்பதா மாஷா அல்லாஹ் இப்படி தஃப்சீர் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுக்கு அற்புதமான இன்னொரு கருத்தை மேலோட்டமாக மேற்படியாக சொல்கிறாங்க. கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கருத்தாக சொல்கிறாங்க. யார் கத்தாதா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மாணவரின் மாணவர் இப்போ கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், மூமின் விரும்பி கட்டுப்பட்டுட்டான், இறை நிராகரிப்பாளன் மரண சமயத்தில் இறைவனுக்கு கட்டுப்படுவான். மரணம் அடையும் போது அவன் அல்லாஹ்வை ஏற்றவனாகத்தான் மரணம் அடைவன் என்று ஆசைப்படுவான். ஆனால் அதை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். குரானில் சூரா முஃமின் எனக்கூடிய அத்தியாயத்தில் 85வது வசனத்தில் சொல்கிற மாதிரி, முஃமினில் 85 அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம் யகு யன்ஃபஹும் ஈமானுஹும் லம்மா ரஅவு பஸனா நம்முடைய அதாபை அவர்கள் பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஈமான் அவர்களுக்கு பலன் தராது. அப்போ அதாபை கண்கூட பார்த்துட்டு ஈமான் கொண்டு அந்த ஈமான் அவங்களுக்கு பலன் தராது. அப்போ காஃபிர்கள் விரும்பாமல் மரண சமயத்தில் அவர்கள் வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது இங்கே பொருள். ஆனால் அவங்களுக்கு எந்த பலன் தராது என்பதும் இங்கே புரிஞ்சுக்க முடியுது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இந்த வசனத்தினுடைய பின்னணியில் நம்ம மாஷா அல்லாஹ் தெரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அன்றி வேறு மார்க்கத்தை இவர்கள் விரும்புகிறார்கள். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்துமே அவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனுக்கே கீழ்ப்படுத்தி நடக்கின்றன. மேலும் அவை அனைத்தும் அவன் பக்கமே திரும்பி கொண்டு வரப்படும். மாஷா அல்லாஹ். 59வது பக்கத்தினுடைய இந்த 4 செய்திகள் என்ன? அவர்கள் நாவை வளைத்து பேசுகிறார்கள். வேதத்தில் 59b நபி தம்மை வணங்கும்படி சொல்லவில்லை. 59c நபிமார்களினுடைய ஒப்பந்தம் என்ன? நபிமார்களிடத்தில் அல்லாஹ் பெற்றுக்கொண்ட ஒப்பந்தம். 59d புறக்கணித்தவர்கள் பெரும்பாவிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.